வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தவத்தில் மனம் நிலைக்கும் வழி. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இந்த மனித குலத்திற்கு அருளியிருக்கின்ற எளிய முறை கொண்டல் யோகத்தில் ஆக்கினை, துரியம், துரியாதீதம் என்ற 3 தவங்களிலும் நாம் தேர்ச்சி பெறுவதற்காக மகர்ஷி அவர்கள் தந்த சிறப்பு தவங்களில் ஒன்று பஞ்சேந்திரிய தவம். பொதுவாக தவத்தின் உச்சகட்டம் என்ன என்றால், ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை. அதாவது அயரா விழிப்பு, பூர்ண பிரக்ஞை, டோட்டல் அவேர்னஸ் என்று சொல்லப்படுகின்ற அறிதுயில் நிலை. இது அவ்வளவு எளிதில் பெறக்கூடிய அனுபவம் அல்ல, அடிக்கடி வரக்கூடிய அனுபவமும் அல்ல. புண்ணிய பதிவால் என்றாவது ஒரு நாள் என சில முறை, சில வினாடிகளோ நிமிடங்களோ கிட்டக்கூடிய தெய்வீகம். இதற்கு மனம் ஒடுங்க வேண்டுமே. கண்களை மூடி கைகளை கோர்த்து அமரும்போதுதான் எண்ண ஓட்டமே அதிகமாகிறது. அவை ஓடி ஓடி ஓய்ந்து போய் நிற்கும் போது அமைதி 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 என்று தவம் முடிந்து போகிறது. சரி, இந்த மனம் ஏன் ஓடுகிறது, எதை தேடுகிறது என்ற கேள்வியோடு ஆராய்கின்ற பொழுது, பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் என்ற 4 போதைகளை மையமாக கொண்ட அனுபவங்களை மனம் நாடுவதை உணரலாம். இதன் மறுபுறம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளது என்பதே பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது. அதனால் இந்நான்கை மையமாக கொண்டு அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டிய வித்தைகள், செய்ய வேண்டிய காரியங்கள், பிடிக்க வேண்டிய சிபாரிசு என்று இவற்றுக்கே வாழ்நாள் போதுவது இல்லை. இதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழி என்ன என்று சிந்திப்பவர்கள் மிகச்சிலரே. உதாரணமாக, மிருகக்காட்சி சாலையிலே தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் பேசிக்கொண்டதாக ஒரு கற்பனை. குட்டி கேட்கிறது, அம்மா, நமது கால்கள் ஏன் இவ்வளவு நீளமாக உள்ளன? அதற்கு தாய் ஒட்டகம் பதில் சொல்கிறது, பாலைவனத்தில் நடக்கும்போது மணலில் கால்கள் புதைவதால் இறைவன் நமக்கு உயரமான கால்களை தந்திருக்கின்றான். அடுத்து குட்டி கேட்டது, இமைகள் ஏன் தடிமனாக உள்ளன? தாய் ஒட்டகம் சொன்னது, பாலைவன மணல் காற்றில் கண்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் நமக்கு பெரிய இமைகளை தந்திருக்கிறான் என்றது. குட்டி ஒட்டகம் மறுபடியும் கேட்டது, இது என்ன முதுகில் ஒரு மேடு? தாய் ஒட்டகம் சொன்னது, பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்காததால் கிடைக்கின்ற இடத்தில் சேமித்து வைத்துக் கொள்வதற்காக இறைவன் தந்தது என்றது. அடுத்து குட்டி கேட்டது, அம்மா, இப்போது நாம் இருக்கின்ற இடம் பாலைவனம் அல்லவே, இப்போது இவை எதற்காக? தாய் ஒட்டகம் பதில் சொன்னது, இந்த சோம்பேறி மனிதர்கள் நாம் இருக்கும் இடத்தில் வந்து நம்மை பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் இருக்கும் இடத்தில் நம்மை கொண்டு வந்து அடைத்து வைத்து மிருகக்காட்சி சாலை என்று நம்மை காண்கிறார்கள் என்றது. அதாவது ஒட்டகம் இருக்க வேண்டிய இடம் பாலைவனம்,
பாலைவனத்தில் அவசியமான உறுப்புகள் மற்ற இடங்களில் தேவையில்லை, பயனில்லை. இதே போல நமது உடலுக்கு புலன் இன்பம் தேவை, மனதுக்கு பேரின்பம் தேவை. பேரின்பத்தை நாட வேண்டிய மனம் சிற்றின்பத்திலேயே சிக்கிக்கொண்டால் மனம் நிறைவது எப்படி, எப்போது, எவ்விதம்? இப்படி எந்த நோக்கத்திற்காக தேவைகள் உருவானதோ அதை சிந்திக்காது பலவற்றை வெட்டிக்கு சுமந்து கொண்டிருக்கின்றோம். வந்த வேலையை மறந்துவிட்டு காசு பண்ணுவதுதான் வாழ்க்கை என்று பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நமது ஆத்மா இந்த உடலாக பிரசவத்திற்கு காரணமே மற்ற எல்லா ஜீவராசிகளையும் விட சிறப்பை பெற்றதன் காரணமே துன்பங்களும் சிக்கலங்களும் தீர்ந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முழுமை பெற்ற ஜீவனாக, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் ஆனந்தத்தில் திளைப்பது. குறையே இல்லாத ஜீவன் மனிதன் என்பதை உணர்ந்து பேரின்பத்தில் திளைக்க வேண்டும் என்பதே இந்த உண்மையை உணர வேண்டும். நாம் சுயநிலையை மறந்ததாலும் அறியாமையே போதிக்கப்பட்டதாலும் அறிவை பயன் கொள்ளாமல் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் சுகங்களில் சிக்கி செல்கின்றார்கள். ஒரு சிலர் வந்த நோக்கத்தை தெரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த சமுதாயமும் மனமும் ஒத்துழைப்பது இல்லை. தவம் செய்ய அமர்ந்தால் மனம் லயமாவதும் இல்லை. மனதிற்கு எதெல்லாம் பிடித்ததோ அதையே நாடி ஓடுகிறது. விடுபடுவதற்கு தேவையான தவ பயிற்சி மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். தியானம் என்ற அயரா விழிப்பை அடைய பயிற்சி செய்வதிலும் சிரமம் உள்ளது. அந்த சிரமங்கள் எந்தெந்த வகையில் வருகின்றன என்று ஆராய்ந்தார் மகர்ஷி அவர்கள். மனிதர் பல கோடிகள் சம்பாதிப்பதன் நோக்கம் இன்பங்களை அளவுக்கு அதிகமாக துய்ப்பதே. வாழ்வதற்கு பெரிய வீடு, போய் வர உயர்ந்தரக வாகனம், செல்போன், உடை என்று மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன் வழியாக அதிக அளவில் சுகம் பெறவே மக்கள் செல்வத்தை தேடுகிறார்கள். புலன் நுகர்வில் உள்ள ஈர்ப்பால் அடைய முடியா பொருளின் மீது ஆசை தீர்வது இல்லை, அபிமானமும் மாறுவது இல்லை. எதை தேடுகின்றோமோ அதை அடைந்து அனுபவித்த பிறகு நிறைவும் பெறுவது இல்லை. இந்த மயக்கம் விலக நாம் சந்திக்கின்ற சுக துக்கம் பற்றிய ஆய்வு அவசியம். இப்போ சுகம் என்பது என்ன? உணவும் நாக்கும் உரசுவதால் சுவை வருகிறது. உடலும் சேர்ந்த இல்லறத்தில் உரசலால் சுகம் கிடைக்கிறது. அதாவது உரசலே சுகம். 5 புலன்களும் இன்பம் அடைவதற்கு மூலம் ஸ்பரிசமே. இந்த ஸ்பரிசம் 2 வகையில் தேவையாக மாறுகிறது. ஒன்று உடல் பசி, மற்றது வயிற்று பசி. எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த 2ற்காகத்தான் அத்தனையும் செலவாகும். பொருள் புகழ் செல்வாக்கு அனைத்தும் இந்த புலன் இன்பங்களுக்கு துணை செய்பவையே. வாழ்க்கைக்கு மைய புள்ளியே ஸ்பரிசம் என்ற அனுபவம். ஸ்பரிசமும் அதற்கு துணையாக நிற்கின்ற 4 புலன்களும் அதற்கு உதவி செய்கின்ற அதிகாரம், செல்வாக்கு, பணம் இவற்றை சம்பாதிப்பதும் அனுபவிப்பதும் பங்கு போடுவதும் சொத்து சேர்ப்பதும் ஏமாற்றுவதும் ஏமாறுவதும் இதே பிழைப்பாகி போனது. உரசல் இல்லாத அனுபவம் கிடையாது. அலைக்குள் அலையாய் லயமாகிவிட்டால் இந்த அலையின் உரசலை ஆழ்நிலையில் உணரக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால்
பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் தேவையே படாது. அந்த நிலைதான் இறை உணர்வு பெற்ற நிலை. எதையும் விரும்பாத மனப்பக்குவம். கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்த பின் வணங்க தேவையில்லை என்ற பக்குவத்திற்கு வந்துவிடலாம். எந்த சுகத்தையும் நாடும் அவசியம் இருக்காது. தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே என புலன்களை தன்வசப்படுத்திவிட்டால் வாழ்க்கை ஆனந்தமாகும். ஐம்புலன்களில் இன்பத் துன்பத்தை அனுபவிப்பது ஆரம்ப நிலை. துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை மட்டுமே அனுபவிப்பது அடுத்த நிலை. அதையும் கடந்து சலிப்பில்லாத பேரின்பத்தில் லயிப்பது உச்சநிலை. சுகதுக்கத்தில் அலைகின்ற மக்கள் இன்பத்தில் மட்டுமே லயிக்க புலன் தாங்கும் அளவுமுறையாவது மதித்து செயல்பட வேண்டும். எல்லையற்ற மன ஆற்றல் எல்லைக்கு உட்பட்ட புலன் சுகங்களில் நிறைவு பெறுவதில்லை. எத்தனை அனுபவித்தாலும் ஆசைகள் தீராததால் விரக்தியும் வெறுப்பும் மன கசப்பும் சச்சரவுகளும் உருவாகின்றன. மன பக்குவத்தில் ஆசைகளை சீரமைத்து விட்டால் துன்பமே இருக்காது. அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு என்றார் மகரிஷி. ஒரு மைசூர்பா சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கிறது. இரண்டாவது சாப்பிடும்போது லேசாக திகட்டுகிறது. மூன்றாவதை வாயில் வைத்தாலே வாந்தி வருவது போல் இருக்கிறது. வற்புறுத்தி உள்ளே போட்டால் வாந்தியே வந்துவிடுகிறது. ஆனால் மனதுக்கு மைசூர்பா மேல் உள்ள மோகம் தீர்ந்து விட்டதா? இல்லையே. இதைத்தான் தட்சிணாமூர்த்தி தத்துவத்திலே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் மூர்த்தி. அவரது கை கால்களில் 5 பாம்புகள் சுற்றியிருக்கும். இதேபோல் மகாவிஷ்ணுவுக்கு பார்க்கடலில் 5 தலை பாம்பு படுக்கை. கிருஷ்ணாவதாரத்தில் 5 தலை பாம்பான காளிங்கன் மீது நர்த்தனம். அர்ஜுனனுக்கு சாரதியாக வருகின்ற போது 5 வெண்புறவைகள் பூட்டிய ரதத்தின் சாரதி. ஏன் இவ்வாறு பக்தி மார்க்கத்தில் அமைக்கப்பட்டன என்றால், புலன்கள் அறிவை இழுத்துக்கொண்டேதான் போகும். அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்புதான். ஆனால் இந்த புலன் சுகத்தில் ஒன்றும் இல்லை என மறுத்து அமைதியாய் இருப்பதற்கு மன பக்குவத்தின் மூலமாக அறிவுக்கு ஸ்திரத்தன்மை வர வேண்டும். இப்போ இனிப்பாக இருக்கின்ற இந்த மைசூருப்பா காய்ச்சலில் உள்ளவருக்கு கசக்கிறது அல்லவா என்றால் காரணம் என்ன? இனிப்பு பொருட்களிலே இல்லை. சுகம் என்பது நமது ஜீவகாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே. கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேடிசம் இஸ் பர்செப்ஷன். ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே சுகபோகங்கள், இன்பத் துன்பங்கள். புலன்களில் சிக்கியிருப்பது வாழ்க்கை அல்ல. ஐம்புலனை அறியவும் அடக்கவும் அறிவென்ற தெய்வீகத்தை உணர வேண்டும். இதை பக்தி மார்க்கத்திலேயே ஒரு குறிப்பு தந்தார்கள். விநாயகப் பெருமான் முன்னால் மூஞ்சூறு இருக்கிறது. மூஞ்சூருக்கும் விநாயகப் பெருமானுக்கும் இடையில் நிறைய பலகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் இந்த காட்சி என்றால், எலியின் இயல்பு எல்லாவற்றையும் கடித்து குதறுவது. ஆனால் இந்த மூஞ்சூறு அந்த இயல்பை விட்டுவிட்டு விநாயகர் முகத்தை பார்த்து நிற்பதற்கு காரணம் என்ன என்றால், நீ சொன்னால் நான் சாப்பிடுகிறேன் என்று மனம் அறிவின் உத்தரவை எதிர்பார்க்கிறது என்பதுதான் இந்த விநாயகர் தத்துவம். எனவே அறிவு சொல்கின்றபடி மனம் செயல்பட்டால் சிக்கல் இல்லை என்பதை மகான்கள் கற்பனை கதைகள் மூலம் விட்டு சென்றார்கள். இதை முறையாக எடுத்துரைக்காது தங்களுக்கு தோன்றியபடி கதையளந்து பக்தர்களின் அறிவை மழுங்கடித்து விட்டார்கள். இந்த அறியாமையிலிருந்து உயர்வது கடினம் என்றாலும் சாத்தியம்தான் என்று வேதத்தில் மகர்ஷி அவர்கள்
பஞ்சேந்திர தவம் என்ற சிறப்பு தவத்தை தந்திருக்கின்றார். இந்திரியம் என்றால் இன்பத்தை நுகரக்கூடிய உணர்ப்புலன். இந்திரிய சுகத்தில் சிக்காமல் இருப்பதற்கு அறிவுபூர்வமான வாழ்க்கை வேண்டும். அதை தருவது தவம். ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாதிருப்பதற்கு இந்த புலன் சுகத்தை கடந்து போக வேண்டும். ஐம்புலன் சுகங்களில் என்ன உள்ளது என்று கேள்வி கேட்டு ஆராய்ந்து அனுபவித்து அறிந்து தாண்ட வேண்டும். இவ்வளவுதான் என்று தெரிந்து தெளிந்துவிட்டால் மனம் தானாக விடுபட்டுவிடும். மனதை அடக்கி வைக்கின்ற வரைக்கும் தவிப்பு தான் இருக்கும். ஐந்தையும் அடக்க வேண்டாம், அறிந்து தாண்ட வேண்டும். ஐந்தும் அடக்கு என்பர் அறிவிலர். ஐந்தும் அடக்கிய அமரரும் அங்கில்லை. ஐந்தும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு ஐந்தும் அடக்கா அறிவறிந்தேனே என்றார் திருமூலர். சிற்றின்பத்தை புரிந்து கொள்ளாமல் பெரும்பத்தை அடையாளம் காண முடியாது. அதனால்தான் காமத்திலிருந்து கடவுளுக்கு செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றார்கள். முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தாள் தோழி என்கிறார் கண்ணதாசன். முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தாள் தோழி. அதாவது சிற்றின்பத்தை மறக்கின்ற போது ஆத்மாவில் இருக்கின்ற இறை தத்துவத்தை மௌனத்தில் மூலமாக அறிந்தாள் என்ற கருத்தை கண்ணதாசன் சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு புலனிலும் உள்ள பதிவுகளை சீரமைக்கக்கூடிய தவம்தான் பஞ்சேந்திரியம். ஐம்புலன்கள் மீது வைத்து இயற்ற வேண்டிய தவம். ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றி இயற்கை முறையை சிறப்புடைத்து இதுவே தவமாம் என்று பஞ்சேந்திர தவத்தின் சிறப்பை மகர்ஷி சொல்கிறார்கள். நன்று என்று கண்டபடி செயலாற்றுகின்ற நற்பண்பு புலன்களுக்கு அமைய வேண்டும். தவத்தில் மறையும் அளவுக்கு உடல் திசுக்கள் மாற்றம் பெற வேண்டும். அதற்கு 13 ஆண்டுகள் ஆகும். அதைத்தான் வனவாசம் என்றார்கள். எல்லாம் தெரிந்த தர்மனுக்கு என்ன தண்டனை? 12 ஆண்டுகள் வனவாசம் போ, ஓராண்டு அஞ்ஞான வாசம். தப்பி தவறு அஞ்ஞான வாசத்தில் உன்னை அடையாளம் கண்டுவிட்டால் மீண்டும் 12 வருடங்கள் வனவாசம். இதில் அடங்கியுள்ள தத்துவம் ஆராய்ச்சிக்குரியது. வனம் என்ற திக்கு தெரியாத காடு என்பது நமது ஆத்மாவில் உள்ள சஞ்சித பிராரப்த கர்ம வினை பதிவுகள். இவற்றை அலசி ஆராய்ந்து சுய சோதனை மூலம் சீர்படுத்துவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும். வினை பதிவு, வினை தலைமை இவற்றை ஆய்ந்து பரமாத்மாவே பின்னப்பட்டு ஜீவாத்மாவாக உள்ளதென்பதை உணர்கின்ற போது நான் அற்றுவிடும். எல்லாம் அவன் செயலே என்று உணர்ந்து அடக்கம் பெறுகின்ற வாய்ப்புதான் அஞ்ஞான வாசம், தன்னை மறந்த நிலை. இந்த அறிவின் பயணத்தில் தோற்றுவிட்டால் மீண்டும் 12 வருட வனவாசத்தை மேற்கொள்ள வேண்டும். இதையே 14 ஆண்டு வனவாசம் என்கிறது ராமாயணம். அதாவது நாம் வாழுமிடம் வாசம், பக்குவம் அடையுமிடம் வனவாசம், ஞானம் பெறுமிடம் அஞ்ஞான வாசம். வாழ்ந்து பார்ப்போமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.